என்னங்க, சிறகடிக்க ஆசை சீரியல்ல ஒரு பெரிய திருப்பம்ங்க. முத்துவோ காணாம போன 5 லட்சம் ரூபாய் பணத்தை மீட்டு கொடுத்தது ஒரு பக்கம்னா, ஒரு ஆட்டோ டிரைவருக்கு அவர் செஞ்ச உதவி. அடடா, இதெல்லாம் சீதா காதுக்கு எட்டியதும் அவளுக்குள்ள ஒரு உறுத்தல் மனசு குத்துச்சுங்க. உடனே என்ன பண்ணா? அவங்க அம்மா வீட்டுக்கு ஓடிப்போய் அங்க இருந்த மீனா கிட்ட கதறி அழுது மன்னிப்பு கேட்டா. அக்கா தங்கச்சிக்குள்ள இருந்த அந்த விரிசலும் அப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா சரியாச்சு. அது மட்டும் இல்லாம முத்துவுக்கும் போன் பண்ணி அவன்கிட்டயும் கண்ணீர் மல்க மன்னிப்பு கேட்டா. முத்துவும் அவங்க மனச புரிஞ்சுக்கிட்டு, நீங்களும் மீனாவும் சந்தோஷமாய் இருங்க, அது போதும் எனக்கு பெருந்தன்மையா சொல்லிட்டாரு. அட, அக்கா தங்கச்சி மறுபடியும் ஒண்ணு சேர்ந்தாச்சுன்னு அவங்க அம்மாவோட மனசும் குளிர்ந்து போச்சுங்க. இப்படி ஒரு பக்கம் சந்தோஷமா போயிட்டு இருக்க, அப்புறம் என்னங்க நடந்ததுன்னு பாக்கலாமா? இப்ப மனோஜோட ஷோரூம் பக்கம் போவோமா? ஒரு பாம்பாட்டி ஒருத்தர் வர்றாருங்க. வந்தவர், என் பையன் காலேஜ்ல சேர்ந்துட்டான், அவனுக்கு ஒரு அயன் பாக்ஸ் வாங்கணும்னு சொல்றாரு. சரி, வாங்கிட்டு போங்கன்னு சொல்லி அங்க இருக்கிற பொருட்களை எல்லாம் பார்க்க போறாரு. அப்ப தோள்ல வச்சிருந்த கூடைய ஒரு ஓரமா வச்சுட்டு போறாரு. அட, அதுல இருந்து ஒரு பாம்பு லாவகமா வெளியே வந்து கடையில் இருந்த ஒரு பைக்குள்ள நுழைஞ்சிடுது. இது எதுவுமே தெரியாம ரோகிணி, அட, இந்த பை நல்லா இருக்கேன்னு பையில என்ன இருக்குன்னு கூட பார்க்காம அதை எடுத்துக்கிட்டு மனோஜ் கூடவே வீட்டுக்கு கிளம்பிட்டா. ஐயோ, இதுல என்ன விபரீதம் காத்திருந்துச்சுன்னு அப்ப யாருக்குமே தெரியலைங்க. வீட்டுக்கு வந்ததும் விஜயா கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு ரோகிணியும் மனோஜும் அவங்க ரூமுக்கு போறாங்க. அப்போதான் பாருங்க, ரோகிணிக்கு ஒரு போன் வருது. அதை அட்டன் பண்ண போற வேகத்துல கையில இருந்த அந்த பைய பெட்ல படக்குன்னு போட்டுடுறா. அவ்வளவுதாங்க, அதுல இருந்து அந்த பாம்பு சட்டுன்னு வெளியே வந்துடுது. அடடா, அது ஒவ்வொரு ரூமா ஊர்ந்து போகுதுங்க. ஹால்ல வச்சிருந்த பாலை குடிச்சிட்டு யாருக்கும் தெரியாம அப்புறம் என்ன பண்ணுச்சு? கடைசியா விஜயா பாட்டியோட ரூமுக்குள்ள புகுந்திடுச்சுங்க. அப்பா, இப்ப இரவு நேரம் ஆச்சு, தூங்கலாம்னு விஜயா பாட்டி அவங்க ரூமுக்குள்ள போறாங்க. உள்ள போனதும், அடடா, அங்க என்னங்க காட்சி? கட்டில் மேல ஒரு பாம்பு. அத பார்த்ததும் பதறி அடிச்சிட்டு பாம்பு பாம்புன்னு கத்திக்கிட்டே வெளியே ஓடி வராங்க. என்னங்க சத்தம்னு முத்து உள்ள போனாரு. அங்க உண்மையிலேயே பாம்பு இருந்துச்சு. அடடான்னு முத்து அந்த பாம்பை ரொம்ப லாவகமா அந்த பைக்குள்ளேயே பிடிச்சிட்டாரு. எல்லாருக்கும் அப்போதான் ஒரு பெருமூச்சு. ஆனா இது எப்படி வீட்டுக்குள்ள வந்துச்சுன்னு தான் எல்லாருக்கும் குழப்பம். கொஞ்ச நேரத்துல மனோஜுக்கு ஷோரூம்ல இருந்து போன் வருது. அடடே, காலையில கடைக்கு வந்த பாம்பாட்டி தன்னோட பாம்ப காணோம்னு தேடிட்டு இருக்காருங்கன்னு சொல்றாங்க. அப்போதான் எல்லாரும் ஆடி போறாங்க. அடப்பாவமே, ஷோரூம்ல இருந்துதான் இந்த பாம்பு வீட்டுக்கு வந்திருக்குன்னு தெரிய வருது. அந்த பையை தூக்கிட்டு வந்த ரோகிணிய விஜயா பாட்டி விடலங்க. என்னடி இது, பையில என்ன இருக்குன்னு கூட பார்க்காம அப்படியே தூக்கிட்டு வருவியா? எப்பவும் அசட்டையா இருக்கதே உனக்கு வேலையா போச்சுன்னு திட்டிக்கிட்டே இருக்காங்க. பாவம் ரோகிணி. எது எப்படியோ இன்றைய எபிசோடை முழுக்க முழுக்க இந்த பாம்பை வச்சே பரபரப்பா கொண்டு போயிட்டாங்கன்னு தான் சொல்லணும். இனி வரும் எபிசோடுகள்ல என்னென்ன திருப்பங்கள் நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். ட்ரெண்டிங் நண்பன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம்.